உடல் பருமனாக இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நடைப்பயணம் இல்லாட்டி அட்லீஸ்ட் கொஞ்சம் விளையாட்டு, ஒரு அரை மணி நேரம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அவங்க பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் வாக்கிங்கு, ஸ்விம்மிங்கு, ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி, இல்லை எக்ஸசைசஸ் மாதிரி, யோகா மாதிரி இதெல்லாம் பண்ணுறது நல்லது. ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணி வேர்த்து கொட்டுற மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஷூஸ் போடுறது ரொம்ப நல்லது. விளையாடுற குழந்தைங்க ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 1 hour விளையாட போகிறாங்க அப்படின்னா, செப்பல்ஸ் போடுறது, ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் போடுறதுலாம் பண்ணாதீங்க. எப்படி ஸ்கூலில் நல்ல ஷூஸ், வெல்க்ரோ மாதிரி ஷூஸோ லேஸ் வச்சு ஷூவோ போடுறாங்களோ அதே மாதிரி விளையாட போகிறப்பையும் அதை போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ் அப்படி தான் ஆகும். இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு இப்போ லீவு ஆரம்பிக்க போகுது, அடுத்த 2 மாதம் யூ ஆர் கோயிங் டு பி ஆன் ஹாலிடேஸ். அந்த ஹாலிடே டைம்லையும் இதே பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல சேஃப்டி ஷூஸு, லேஸ் வச்ச ஷூஸு, சாக்ஸ் போட்டு விளையாடுறதை என்கரேஜ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வெயிலில் இருக்கிறப்ப கொஞ்சம் ஹைட்ரேஷன்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். ரெண்டாவது விஷயம், வெக்கேஷன் போகிறீங்க. இப்போ வெக்கேஷன் போகிறப்ப சேம் பிரின்சிபல்ஸ், சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரெக்கிங் பண்ணுறேன் இல்லாட்டி கேம்பிங், அவுட் சைட் கேம்பிங் போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இன்ஜுரிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.